அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்த போதே அவர் வெளியிட்ட அறிக்கையில் அவ்வளவு பதட்டப்படணும்னு அவசியம். இப்போ பிஜேபி அதை எப்படி பார்க்கும்? இந்த சவாலை ஏத்துக்கிறாங்களா? அப்படியா வெளிப்படையா போருக்கு வர்றாங்களா? மறைமுக யுத்தத்துல இறங்குறாங்களா? சொன்ன மாதிரி கள்ள கூட்டணிங்கிற வார்த்தை விஜய் சொன்னது அவ்வளவு சுலபத்துல கடந்து போக முடியாது. அது விமர்சனம் ஒண்ணு வருமே, வெக்க கூச்சம் எதுவுமே இல்லையே பிஜேபி கிட்ட. கூட்டணியில சேர்ந்துட்டோம், இனிமேல் வாய்ப்பே இல்லை. சேராம இருக்கிற போதே அவங்க வீட்டுக்குள்ள போகல. 3 மடங்கு அதிக நிதியை கடந்த ஆட்சியை விட நான் கொடுத்திருக்கேன், ஆனா நிதி தரலன்னு போலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க அழுதுகிட்டே இருங்க அப்படிங்கிற அது ஒரு பிரதமர் பேசுகிற வார்த்தை அல்ல. நீங்க பெரிய புராணம், சீரா புராணம், என்னத்தை வேணாலும் போய் பேசுங்க. அதையெல்லாம் பண்ற மாதிரி பண்ணிட்டு எதையோ விரிச்சு வச்சு விருந்து வைக்கிற இடத்துல இன்னொன்னு வச்ச மாதிரி இப்படி பேசிட்டு போறது வெறுமனே திமுக தலைவர் ஸ்டாலின் அல்ல. அவரை பாதுகாக்கிறது நம்ம வேலை இல்லை. நீங்க அவர் மேல சீண்டினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேல சீன்றதா அர்த்தம். டெல்டால மத்திய மாவட்டங்கள்ல தெருக்களை எல்லாம் எப்படி சமாளிப்பாங்க? இது போதாது. ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாத வரை திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான அணி அமைந்து விட்டதுன்னு நான் பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு ஒரு தகவல் வருது, பாமகவும் விஜயும் பேசுறாங்களோ. ஒரு வார்டு எலெக்ஷன்ல கூட நிக்கல, ஆனாலும் ஏன் விஜயை பத்தி இவ்வளவு பரபரப்புனா அந்த பிரபல்யம், அவர் யாரோட சேருவார் சேர மாட்டார், அதை வச்சும் ஸ்டாலினுடைய பயம் அதிகப்படலாமா இல்ல ஏப்ப இந்த பயமே தேவையில்லப்பான ஒரு கொஞ்சம் அசால்ட்டா இருக்கலாமாங்கிறது அதை வச்சுதான் முடிவு பண்ணும். என்னதான் விஜய் மாஸ் ஹீரோவா இருந்தாலும் எம்ஜிஆரோட அவர் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டாலும் எம்ஜிஆர் வரைக்கும் போக வேண்டாம். விஜயகாந்தனுடைய உழைப்புக்கே இன்னும் விஜய் வந்து சேர. மக்கள் கிட்ட வாங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு இல்லையா, இடுப்பை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு கிண்டல் பண்ணாரு. யாருமே சரியில்லை, நான் வந்திருக்கேன்னு ஒருத்தர் வராருன்னா அவரை மதிச்சு வரவேற்று களவாட விடுறதுதான் ஜனநாயகத்தின் பண்பு. கமலஹாசன் அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க பிஜேபியோட பிடிஎம். கடைசியில் அறிவாளத்தில் செட்டில் ஆயிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஒப்பந்தத்தை தூக்கி போட்டோல காட்டுறாரு. இருந்துட்டு போட்டுமே பிஜேபியோட பிடிஎம் இருந்தா என்ன தப்பு? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் SP லட்சுமணன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. நேயர்கள் கமெண்ட்ஸ்லேயே சொல்றாங்க, சார் அடிக்கடி பேட்டி கொடுங்க, நீங்க தான் ஜென்யூனா பேசுறீங்க, எந்த சைடும் இல்லாம அப்படின்னு. ஓகே. முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் நேத்து ரொம்ப ஆதங்கத்தோட பேசியிருக்காரு. எத்தனை ஏவல் அமைப்புகளை நீங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்பினாலும் 26லயும் திமுக ஆட்சி தான், டெல்லிக்கு தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதங்கம் இல்ல, ஆவேசம்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் நானே ஆச்சரியப்பட்டேன் இவ்வளவு வேகமா இருக்காருன்னு. ஒண்ணு, இந்த அணி அமைஞ்ச போதே அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்த போதே அவர் வெளியிட்ட அறிக்கையில ஒரு வார்த்தை எக்ஸஸ் ஆரம்பிச்சுன்னு பார்த்தேன். இது மக்களால் நிராகரிக்கப்படுகிற கூட்டணி, மக்கள் விரோத கூட்டணி அப்படிலாம் விமர்சனம். தமிழ்நாட்டையே அடமான வைக்கிற, தமிழ்நாட்டின் நலன்களை அடமான வைக்கிற கூட்டணிகள்லாம் ஒரு படி மேல போய் அவ்வளவு பதட்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த அதிமுக வடிவில் அந்த அதிமுக பிஜேபி சேர்ந்ததுனால பெருசா திமுக கொண்டு த்ரெட் இல்லை. ஆனா அவர் எதுக்கு பயந்தாருன்னு சொல்ல மாட்டேன், ஒரு எச்சரிக்கை உணர்வு அவருக்கு வந்திருந்தா தப்பு இல்லை. மத்தியில் ஆளுகிற பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வச்சது அந்த பார்வையில பார்த்தா அவர் கொஞ்சம் உஷாரா தான் இருந்தாகணும். ஏன்னா அவங்க நினைச்சா எதையும் செய்ய துணிவாங்க. ஒரு டாஸ்மாக் அலுவலகத்தில் மாநில அரசின் ஒரு நிறுவனத்துக்குள்ள மத்திய அரசின் விசாரணை ஏஜென்சி முன்னறிவிப்பின்றி நுழையலாமா கூடாதா, நுழைந்தது தவறா அப்படிங்கிற கேள்விகளை பத்தி எல்லாம் பதிலுக்காக காத்திருக்காம கவலைப்படாம உள்ள புகுந்து நள்ளிரவு அதிகாலை அப்படின்னு சோதனையை தொடர்கிற போதே எதையும் செய்ய துணிகிறவர்கள் அப்படின்னு அப்படிப்பட்ட பிஜேபி அதிமுக சேர போதுங்கிற போது ஒரு உஷாரா இருந்தா தப்பு இல்லை. அந்த வகையில தான் ஆமா, அந்த வகையில பயன்னு கூட சொன்னா சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், ஒரு எச்சரிக்கை உணர்வுல இருக்காருன்னு வச்சுக்குவோம். அதனுடைய தொடர்ச்சியா தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா இன்னும் என்ன வேணாலும் அவங்க செய்வாங்களோ அப்படின்ற போது தன்னை தயார்படுத்திக்கிறதுக்காக அந்த கூடுதல் ஆவேசத்தை நேற்று காமிச்சார்னு பார்க்குறேன். நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு வாங்க, மற்றபடி இப்படி ஒரு தலைவன் பேச வேண்டிய வார்த்தை தான். அப்படி ஒரு கட்ஸோட இருக்கிறதா இருக்கீங்களோ இல்லையோ காட்டணும். பட் கூட்டணி உழவு பார்த்தா அவங்க ஆல்ரெடி ஒரு பலமாக தான் இருக்கிறாங்க. மாநிலத்திலேயும் அவங்க ஆளுங்கட்சி, பணபலத்திலையும் பெரிய அளவில் அவங்க இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க. அப்படிங்கிற போது அந்த சவாலை விடுவதற்கு தகுதியான நபர் தான். கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆவேசத்தை காட்டியிருக்கிறார். இப்போ பிஜேபி அதை எப்படி பார்க்கும்? இந்த சவாலை ஏற்றுக்கிறாங்களா? அப்படியா வெளிப்படையா போருக்கு வர்றாங்களா? மறைமுக யுத்தத்துல இறங்குறாங்களா? இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். விஜய் சொன்ன மாதிரி கள்ள கூட்டணிங்கிற வார்த்தை விஜய் சொன்னது அவ்வளவு சுலபத்துல கடந்து போக முடியாது. எல்லா மாநிலத்திலையும் கை வைக்கிறீங்க, இங்க தவறே நடக்கலையா? தவறு நடக்குது, எதுக்காக மௌனமா இருக்கீங்க அப்படின்ற விஜய் மாதிரியான நபர்கள் கேட்கிற கேள்வியும்
உயிரோட்டமா தான் இருக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜி எல்லாம் அத்தனை ஏன் நீங்க நாட்கள் அமைச்சர்கள் மேலே எதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள் மேலேயே கண்ணு வச்சிட்டு இருக்கீங்க? மற்ற எல்லா மாநிலங்கள்லயும் முதல்ல நான் ஸ்டாலின் குடும்பத்து மேலேயே கை வைக்கல நான் கேட்கல. அந்த விமர்சனம் உயிரோடு இருக்குன்னு சொல்றேன் நான். இல்ல அது திமுக தரப்புல மட்டும் இல்ல அதிமுக தரப்புலயும் பல வழக்குகள் சைலண்டா தானே கிடக்கு. ஏங்க அவங்க கூட்டணியில சேர்ந்துட்டாங்க, அவங்க அதை பத்தில கவலையே படுறது இல்லையே. அது விமர்சனம் ஒண்ணு வருமே, வெக்க கூச்சம் எதுவுமே இல்லையே பிஜேபி கிட்ட. கூட்டணியில சேர்ந்துட்டோம், இனிமேல் வாய்ப்பே இல்லை. சேராம இருக்கிற போதே அவங்க வீட்டுக்குள்ள போகல. செந்தில் பாலாஜி வீட்டுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு எந்த சட்டப்பிரிவு அதிகாரம் கொடுத்ததோ அதே சட்டப்பிரிவை பயன்படுத்தி 10 அதிமுக முன்னாள் அமைச்சர் வீட்டுக்குள்ள போயிருக்கணும். அந்த பக்கம் கூட எட்டி பார்க்கல. அது மக்களுக்கு புரியுது, படிச்சவங்களுக்கு புரியும். ஆனால் சட்டம், அது நீதிமன்றங்கள் அது இப்ப வேடிக்கை தான் பார்க்க முடியும். அவங்க நடவடிக்கை எடுக்கிறதோ அவங்ககிட்ட எதுவும் வரல. ஆனா மக்கள் அதை கவனிப்பாங்கிற பத்தி பிஜேபி அது துளி கூட கவலைப்படலை. ஸோ கூட்டணி இல்லாத போதே கண்டுக்கல. இப்போ கூட்டணி சேர்ந்த பிறகு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த பார்வையை நம்ம மேல திருப்புவாங்களோ, அதுக்கு நாம தயாராகலாங்கிற ஒரு ஒரு எச்சரிக்கை கலந்த தயாரிப்பு முன்னேற்பாட்டு நிலைமையை தான் ஸ்டாலினுடைய வார்த்தைகளை நான் பார்க்குறேன். ஓகே, இது எதனோட வெளிப்பாடுன்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா பிரதமர் வந்து தமிழகம் வந்திருந்த போது நான் 3 மடங்கு அதிக நிதியை கடந்த ஆட்சியை விட நான் கொடுத்துருக்கேன். ஆனா நிதி தரலன்னு போலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க அழுதுகிட்டே இருங்க அப்படிங்கிற அது ஒரு பிரதமர் பேசுகிற வார்த்தை அல்ல. அது தமிழர்களை, தமிழ் மக்களை, தமிழ் மக்களின் உணர்வுகளை அவமானப்படுத்துகிற செயல். நீங்க ஐநா சபையில போய் திருக்குறளை படிச்சாலும் சரி, நீங்க பெரிய புராணம், சீரா புராணம், என்னத்தை வேணாலும் போய் பேசுங்க. அதையெல்லாம் பண்ற மாதிரி பண்ணிட்டு எதையோ விரிச்சு வச்சு விருந்து வைக்கிற இடத்துல இன்னொன்னு வச்ச மாதிரி இப்படி பேசிட்டு போறது அவருடைய தரத்திற்கு இது அழகல்ல. அவர் வகிக்கிற பதவிக்கும் அது அழகல்ல. கூட்டாட்சி தத்துவப்படி ஃபெடரலிசம்ன்ற வார்த்தை ஏதோ சும்மா பிரிண்ட்ல மட்டும் இல்லை, மாநிலங்கள்லாம் சேர்ந்துதான் ஒரு நாடா உருவாகி இருக்கு. அந்த நாட்டுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிற நீங்க அதன் ஒரு அங்கமாக இருக்கிற, மிக முக்கிய அங்கமாக இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை பார்த்து அப்படி சொல்லிருக்கோம். ஸ்டாலின் மேல உங்களுக்கு 1000 கோபம் இருந்தா, திமுக மேல உங்களுக்கு 1000 வெறுப்பு இருந்தா, அதை நீங்க காட்ட வேண்டிய விதத்துல காட்டணும். அதையெல்லாம் செய்யாம நீங்க அழுதுகிட்டே இருங்கன்னா ஏதோ ஸ்டாலினை சொல்றதா அர்த்தம் இல்லது. தமிழ்நாட்டு மக்களின் அடையாளமாக அமர்ந்திருக்கிற ஸ்டாலினை பார்த்து சொல்ற மாதிரி அர்த்தம். வெறுமனே திமுக தலைவர் ஸ்டாலின் அல்ல. அவரை பாதுகாக்கிறது நம்ம வேலை இல்லை. நீங்க அவர் மேல சீண்டுனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேல சீன்றதா அர்த்தம். நீங்க அழுதுகிட்டே இருந்தா அவங்க எதுக்காக அழுதாங்க? பசிக்குதுன்னு தானே அழுதாங்க. பால் பாட்டில கண்ணு முன்னாடி வச்சிருக்கீங்க, அப்படி கையில எடுத்துட்டு போயிடுறீங்க, கொடுக்கவும் மாட்டீங்க. குழந்தை அழுகுமா அழுகாதா? அழுதுகிட்டே இருந்தா அது என்ன அழிச்சாட்டியம், என்ன ஆணவம் சொல்லுங்க? அது யாரா வேணாலும் இருக்கட்டும். அது அவர் திரும்பவும் சொல்றேன், அது ஒரு தரம் குறைந்த விமர்சனம், தரம் குறைந்த வார்த்தை. அவர் வாயில இருந்து அது வந்திருக்க கூடாது. அமித்ஷா மாதிரி ஒரு மத்திய அமைச்சர்கள் சில பேர் 1-2 துடுக்கா பேசியிருந்தா கூட நம்ம வேற மாதிரி கடந்து போகலாம். பிரதமரே அப்படி பேசுனது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தைன்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி என்ன நிதி கொடுத்தேன்னு சொல்லுங்க, பேரிடர் நிவாரண நிதி எவ்வளவு கொடுத்தேன்னு பட்டியலை போடுங்க, ஜிஎஸ்டியில் எவ்வளவு நிலுவை இருக்குன்னு இவங்க ஒரு பட்டியல் சொல்றாங்க, நீங்க ஒரு பட்டியல் சொல்றீங்க. பொதுவான நபர்கள்ட்ட இருந்தாங்க 2 பட்டியலும், ஏன் சொல்ல மாட்டீங்க? திமுக அமைச்சர்கள் புள்ளி விபரத்தோட சொல்லியிருக்காங்க. ஒரு மாநிலத்துக்கும் ஒருவர் பிரதமராக இருந்தாலும் மத்திய அரசு இருந்து வர்ற நிதிங்கிறது தனி. தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக பிரத்யேகமாக ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? வரவேண்டிய விஷயங்களாவது நீ வர விட்டீங்களா அப்படின்னு கேள்வி வந்தா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி துரோகம் தான் செஞ்சிருக்கு. அதுதான் நிஜம். நீங்க 1000 பசப்பு வார்த்தைகள் பேசினாலும் உங்களுடைய மனநிலை மாறாத வரை, உங்களுடைய செயல்பாடுகள் மாறாத வரை, அந்த மாறிய மனநிலை களத்தில் எதிரொலிக்காத வரை நீங்க இந்த கண்ணீரை விட்டுடுங்க, நீங்கள் எத்தனை நீலி கண்ணீர் வடிச்சாலும் இங்க வளரவே முடியாது பிஜேபி. ஓகே, நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே பிரதமர் அவர்களுடைய பேச்சு பலது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயமும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, 2026லயும் திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு உறுதியா சொல்ற மாதிரி தான் இன்றைய அரசியல் களம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படிதான் இருக்கு. அதை சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமுமே இல்லை. இன்றைக்கு இருக்கிற அதிமுக ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஒன்றுபடாத அதிமுக பிஜேபியோட சேர்ந்து அந்த இரு கட்சிகள் இணைந்த அணியோடு பாமக சேர்ந்தா கூட, தேமுதிக சேர்ந்தா கூட, வட மாவட்டங்களிலும் கொங்கு மண்டலத்திலும் அது ஒரு திமுக அணியை வீழ்த்துகிற அணியா இருக்குமே தவிர வாய்ப்பு இருக்கு, நான் மறுக்க மாட்டேன். டெல்டால மத்திய மாவட்டங்கள்ல தெற்களை எல்லாம் எப்படி சமாளிப்பாங்க? இது போதாது. ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாத வரை திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான அணி அமைந்து விட்டதுன்னு நான் பார்க்கல. ஆனா விஜய் என்ன பண்ண போறார், சீமான் என்ன பண்ண போறார், நிஜமாகவே பாமக அதிமுக பிஜேபி அணிக்கு தான் வரப்போகுதா? ஏன்னா இன்னைக்கு ஒரு தகவல் வருது, பாமகவும் விஜயும் பேசுறாங்களோ அப்படின்னு. எதுவும் சாத்தியம் நான் சொல்லுவேன். அப்படி எல்லாம் ஏதாவது நடந்துட்டா என்ன ஆகும்? சரி, அந்த 2 பேருமே சேர்ற போது நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? சீமான் ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனியா இருக்கிற உறுதியா இருக்கிறார், நாளைக்கு எதுவும் நடக்கலாம். சரியா? அப்படிலாம் நடந்துட்டா அந்த ஈக்குவேஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த நெருக்கு வட்டத்துல இன்னைக்கு இருக்கிற சூழல் உடையாத அந்த திமுக அணி வலுவாக இருக்கிற போது
மீண்டும் அவர்கள் ஆட்சி அமைப்பேன்னு சொல்றது அர்த்தமுள்ள ஒரு சவாலாக தான் நான் பார்க்கிறேன். அடுத்த கேள்வி அதுதான், விஜய் பத்தி தான் பேசுவாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொல்றது இல்ல, எம்பி எலெக்ஷன் நேரத்துல இருந்தே 200க்கு 200 இல்ல 200க்கு 234 தொகுதியிலும் சட்டமன்றத்திலையும் வெல்வோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த களம் மாறுது இல்ல, 4 முனை போட்டி வரும் அப்படின்றாங்க. நீங்க சொல்றது போல கூட்டணி மாறலாம். ஆனா புதிதா ஒரு கட்சி வந்திருக்காரு அப்படிங்கும்போது, விஜய் வந்திருக்காரு அப்படிங்கும்போது அவ்வளவு ஈஸியா எடை போட முடியாதுல்ல. ஒரு முறையாவது அவருக்கு வாக்களிக்க முன் வருவாங்கல்ல. இல்ல, அதனாலதான் தாண்டியும் ஒரு கூட்டம் ஒரு வரும்ல. 10% வாக்குகள் அவர் பெறுவார் குறைஞ்சபட்சம்னு ஒரு கணக்கு போடலாம். அதுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. அவருக்கு இருக்கிற அந்த பிரபல்யம், அந்த பிரபல்யத்தை பத்தி அல்லது அவருடைய கொள்கைகளை பத்தி கவலைப்படாம, அவர் கட்சி பேர் என்னன்னு கூட தெரியாம ஏன் ஓட்டு விஜய்க்கு தான் சொல்ற குரல்கள் ஒலிக்கிறத பார்த்தா ரொம்ப சுலபமாக ஒரு 10% வாக்குகளை பெறுவார். அந்த 10% யாருடைய வாக்குகள்? அதுதான் அவர் ஸ்பாய்லரா, இல்லை யாருக்காவது உதவி பண்ண வந்திருக்கிறாரா, இல்லை அவரே ஒரு தன்னெழுச்சியா வந்து நாம ஒரு அடையாள சக்தியா மாறுவோம் அப்படின்றதுக்கான தொடக்க புள்ளி வைக்கிறாராங்கிறதால ரிசல்ட்டை பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஒரு 10% வாங்குவாருங்கிறதுனால தான் விஜய் என்ன போடுற போறாங்கிற கேள்வி உயிரோட்டமா இருக்கு. அவர் இன்னும் ஒரு வார்டு எலெக்ஷன்ல கூட அபிஷியலா நிக்கல, தாவேக்கா என்கிற பெயரோடு ஒரு வார்டு எலெக்ஷன்ல கூட நிக்கல. ஆனாலும் ஏன் விஜயை பத்தி இவ்வளவு பரபரப்புனா அந்த பிரபல்யம் கொடுக்குற பலம் தான். அவர் யாரோட சேருவார், சேர மாட்டார். அதை வச்சும் ஸ்டாலினுடைய பயம் அதிகப்படலாமா, இல்ல ஏப்ப இந்த பயமே தேவையில்லப்பான ஒரு கொஞ்சம் அசால்ட்டா இருக்கலாமாங்கிறது அதை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். விஜய் அவர்களை பத்தி பேசும்போது பல மூத்த அரசியல் விமர்சகர்கள் சொல்ற என்னதுன்னா, என்னதான் விஜய் மாஸ் ஹீரோவா இருந்தாலும் எம்ஜிஆரோட அவர் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டாலும் எம்ஜிஆர் அவர்களுடைய உழைப்பு வேற. அவர் வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 20 வருஷம் உழைச்சிருந்தாரு அரசியல்ல. இவர் வந்து இன்னும் களத்துக்கே வரல, ஒரு பிரஸ் மீட் வரல, ஒரு மக்களோட இறங்கி நிக்கல. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும். எம்ஜிஆருடனான ஒப்பிடலாம் ரொம்ப அதிகப்படி. விஜயகாந்த் கிட்ட கூட விஜய் ஒப்பிட முடியாது. நான் அப்படிதான் பார்ப்பேன். நீங்க எம்ஜிஆர் வரைக்கும் போக வேணாம். விஜயகாந்தோட உழைப்புக்கே இன்னும் விஜய் வந்து சேரல. அவர் அந்த களத்தை, தங்களுடைய இயக்கத்தை, ரசிகர் மன்றத்தை கட்டமைத்த விதம் வேற. அரசியல் கலந்து அதை கட்டமைச்சுட்டே இருந்தார். அரசியல் ஆர்வத்தை சும்மா வெற்று வசனங்கள்ல மட்டும் இல்லாம பிராக்டிக்கலாவும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதாவது தயார்படுத்திட்டாங்க. வருவேன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டான், வருவேன்னு சொன்ன இடத்துல வந்துட்டார். அதுக்கு அந்த தைரியத்துக்கு, அந்த துணிச்சலுக்குமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு. அதனாலதான் முதல் தேர்தலையே நான் சொன்ன அந்த 10% கிட்ட அவர் வாங்கி காமிச்சார். அந்த உழைப்புக்கே இன்னும் விஜய் வந்து சேரல. ஆனால் அந்த விஜயகாந்துக்கு இல்லாத பிரபல்யம், அதாவது நான் சொல்றது சினிமா அந்த ஆங்கிள் விட்டுடுங்க, அரசியல் கலந்த ஓட்டா போடணும்ன்ற அந்த ஆர்வத்தை தேர்தலுக்கு முன்பாகவே நம்மளால பார்க்க முடியுது விஜய் கிட்ட. இதை விஜயகாந்த் கிட்ட நான் பார்க்க முடியல. களத்துல சோதிச்சு பார்த்து நிரூபிச்ச பிறகுதான் ஆஹா ஓட்டும் போட்டாங்கன்னு நம்ம ரிசல்ட் வச்சு பேசணும். ஆனா விஜய்க்கு என்ன வித்தியாசம்னா, விஜயகாந்துக்கு இல்லாத ஒரு கூடுதல் பலம், அந்த பிரபல்யம் இன்னும் அதிகமா இருக்கு. அரசியல் கலந்த பிரபல்யம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனாலதான் 10% இப்ப வாங்குவாரோ. இன்னும் கட்டமைப்பே இல்லை. விஜயகாந்த் ஏற்படுத்திய கட்டமைப்புல பாதி கூட என்ன விஜய் ஏற்படுத்தல. ஆனால் விஜயகாந்த் வாங்கிய அதே 10% வாங்குவார்னு யூகிக்கிற அளவுக்கு அவருடைய பிரபல்யம் கை கொடுக்குதுன்னு நான் எடுத்துக்குவேன். பிளஸ் மற்றவங்களுடைய பலவீனங்கள் விஜய்க்கு சாதகமா இருக்குன்னு நம்ம ஒரு பார்வை பார்க்கலாம். கட்டமைப்பு இல்ல, அவர் வெளியில வரலன்னு சொன்னா கூட பூத் கமிட்டி மாநாடு எல்லாம் போட போறோம், எந்த பெரிய மாபெரும் கட்சி பூத் கமிட்டி மாநாடு போட்டாங்க அப்படின்லாம் சவால் விடுறாங்க. இல்ல எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு அது புதுசா தெரியறதுனால ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவார். தப்பு, அதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் ஒரு நாள் கூத்து இல்ல, செஞ்சுக்கிட்டே இதை இருக்கணும். மட்டும் செஞ்சா ஒரு போதுமா? தொடர் நிகழ்வுகள், இதெல்லாம் தொடர் நிகழ்வு. கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கே தொடர் நிகழ்வுகள். மக்கள் கிட்ட வாங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு இல்லையா, இடுப்பு மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு கிண்டல் பண்ணாரு. ஒரு நாகரிகமற்ற விமர்சனம் தான், ஒரு எல்லை தாண்டி விமர்சனம். அவருடைய கோர் பாயிண்ட் என்னன்னா, மக்கள் கிட்ட வாங்க, சினிமாவையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்த நீங்க இங்க வந்தாதான் இந்த வழி புரியும்னு ஒரு என்ன ஒரு எரிச்சல் கலந்த விமர்சனம். அதுக்காக மட்டும்தான் சொன்னாரா? பாஜகவுடைய அழுத்தத்தாலதான் விஜய் வந்திருக்காரு, பாஜகவுடைய நோக்கம் விஜய் வரணும் அப்படிங்கிறது ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் பாஜக அவரை வர ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம ரொம்ப எல்லாம் கவலைப்பட வேண்டாம், மண்டையை பிச்சுக்க வேண்டாம். யார் ஒருவர் ஏ டீமோ பி டீமோ சி டீமோ எந்த டீமா இருந்தாலும் ஒரு கட்டத்துல அம்பலப்படுவாங்க. அப்ப நம்ம பாத்துக்கலாம். அதை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பட் இப்போ யாருமே சரியில்லை, நான் வந்திருக்கேன்னு ஒருத்தர் வராருன்னா அவரை மதிச்சு வரவேற்று களவாட விடுறதுதான் ஜனநாயகத்தின் பண்பு. அந்த வேளை விஜய் தாராளமா கிளம்பிறங்கட்டும். கமலஹாசன் அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க பிஜேபியோட பி டீம்னு. கடைசியில் அறிவாலயத்தை செட்டில் ஆயிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஒப்பந்தத்தை தூக்கி போட்டோல காட்டுறாரு. அவசரப்பட்டு யாரையும் விமர்சிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இருந்துட்டு போட்டுமே பிஜேபியோட பி டீமா இருந்தா என்ன தப்பு? மக்கள்கிட்ட அம்பலப்பட போறார். எவ்வளவு விரைவா பிரபல்யமானாரோ அதை விட 2 மடங்கு வேகத்தில் அவமானப்படுவார், அம்பலப்படுவார். அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போவோம். ஓகே, இந்த 2020 தேர்தல் களம் நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பாமக விஜய்
தேமுதிக சீமான் இந்த கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பார்வை ஏன் பெறுதுன்னா, தேமுதிகல இருந்து இப்போ ராஜ்யசபா சீட்டு பிரச்சனையில இருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க அதிமுகல இருந்து. தேர்தல் நேரத்துல சொல்றோம் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு திமுக பாராட்டுதலோட போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு பிரதமர் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த கூட்டணி அமையறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு? எந்த பிரதமர்னு பார்க்கணும். எந்த பிரதமர் பிஜேபி சேர்ந்த பிரதமர், எந்த பிஜேபி அண்ணா திமுகவோடு கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிற பிஜேபி சேர்ந்த பிரதமர் அவர் பாராட்டுறார். அதை எடுத்து பிரதமர் ரீட்வீட் பண்றாரு, ஏதோ பண்றாருன்னா அப்போ அங்கேயும் நாங்க வர்றதுக்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லைங்கிற மெசேஜ் பிரேமலதா சொல்றாரு. திமுகவை பாராட்டி சொல்லி வச்சிருக்கிறார். ஏதோ இரட்டை குதிரை சவாரி அப்படின்லாம் தப்பா சொல்ல விரும்பல. ஒரு அரசியல் கட்சி, காயப்பட்ட அரசியல் கட்சி, எடப்பாடியால் ஒரு வகையில ஒரு என்ன சொல்றது, உருவமில்லாத துரோகத்துக்கு ஆளான தேமுதிக நான் சொல்லுவேன். ஏன்னா உள் அறையில ஒத்துக்கிட்டு இருக்க போய் தான் அன்னைக்கே பிரேமலதா பதுங்கி சில வார்த்தைகளை வெளியிட்டார். நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல அந்த ஒப்பந்தம் போட்டுட்டு வெளியில வந்தோடனே பிரேமலதா சந்தித்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல எங்களுக்கு ஒரு இடம் ராஜ்யசபா கொடுக்குறாங்கன்னு வெளிப்படையா சொல்லாம அந்த பூரிப்பை மறைக்கவும் முடியாம கொஞ்சம் பூடகமா சொன்னார். அப்ப ஏதோ நடக்க போய் தான் வெளியில வந்து சொல்றாங்க, நாங்க கொடுக்குறோம் இப்ப போய் வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வாய் வார்த்தையில நாங்க எங்க சொன்னோன்னு எடப்பாடி அதுல காயப்பட்ட பிரேமலதா திமுகவிடம் ஒரு துண்டு போட்டு வைத்திருந்தாலோ, பிஜேபியிடம் எங்களுக்கு ஒரு நல்ல உறவுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம்னு சொன்னாலோ தவறுல தான் சொல்லுவேன். தேமுதிக பார்வையில அந்த கட்சியோட நலனை தான் அவங்க பார்ப்பாங்க. பிளஸ் பாமக மாதிரி திமுக இருக்கிற சங்கடம் தேமுதிக இல்லை. ஏன்னா பாமகவுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் 20 இடங்கள் கொடுத்தாகணும். அவங்களுடைய கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தா, நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியை பார்த்தா, கட்சியினுடைய கட்டமைப்பு வச்சு பார்த்தா குறைஞ்சது 20 இடங்கள் கேட்பாங்க. 20 நான் பிக்ஸ் பண்ணல, நான் குறைஞ்சதுன்னு சொல்றேன். அந்த 20 கொடுக்கறதுக்கு உடைபடாத அப்படியே வலுவாக இருக்கிற திமுக அணியில இடம் கிடையாது. ஸோ பாமகக்கு அந்த வாய்ப்பு எண்ணிக்கை ரீதியா பார்த்தா இல்லைன்னு தெரியுது. தேமுதிக அப்படி இல்லை, ஒரு சைஸபுள் இடத்த கொடுத்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக சொல்லவே வேண்டாம், பாமக வந்தாலும் கொடுக்க இடம் இருக்கு, தேமுதிக வந்தா கொடுத்தாலும் இடம், யாருக்கு கொடுக்கவும் இடம் இருக்கிற போது வாய்ப்பு இங்க அதிகம்னு நான் பாக்குறேன். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Taste the daily.